அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து பசங்களோட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கே போயிட்டுருக்கேன்னா, கொச்சினில் இருக்கக்கூடிய ஒண்டர்லாக்கு தான் போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போ வந்து டிக்கெட் வந்து வெரிஃபை பண்ணிகிட்ருக்கோம், எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8:15 வந்து குருவாயூர் எக்ஸ்பிரஸ் வருது. மோட்டோம் மாடு அடைக்கிற மாதிரி ஏற்றி விட்டு அடைக்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா எந்தளவுக்கு ஜாலியாக இருப்பீங்களோ அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும். ஸோ ப்ராப்பரான ஒரு வ்ளாக் மாதிரி இருக்காது. ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணதை நான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ சில இடங்களில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் நிறைய விஷயங்களை. ஸோ அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ட்ரெயினில் நம்ம போகும்போது எல்லாருமே எப்படி இருப்போம், ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு நம்ம அந்த பெட்டி மட்டும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். நைட்டு நம்ம திருநெல்வேலியில் வந்து 8:30 ஏறணும். ஸோ இங்கே இப்போ காலைல பார்த்தீங்கன்னா மணி 5:30 ஆயிடுச்சு. ஸோ எர்ணாகுளம் ஸ்டேஷனில் இறங்கி அப்படி வெளில வந்ததுமே நிறைய வந்து ஆட்டோ வந்து சவாரி எடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம ஆட்டோவில் போகிறதுல சிம்பிளான ஒரு வழி சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஒண்டர்லா போகணுன்னு நினச்சிங்கன்னா எர்ணாகுளம் வந்து கொச்சினுக்கு வந்து எப்படி போகணுன்னா, ஸோ அங்கேருந்து ஒரு மெட்ரோ எடுத்து மெட்ரோவில் வந்து நேராக வந்து கல்லூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸுக்கு வந்து நீங்கள் வந்து மெட்ரோவில் வந்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் மெட்ரோவில் வந்தோம் அப்படின்னா. ஸோ வந்துட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து காலைல ஒரு 7 o'clock இல்லைனா 6:30 பஸ் இருக்குது. இந்த பஸ் அதாவது ஒண்டர்லாவுக்கு போகக்கூடிய பஸ் வந்து ஒண்டர்லா அப்படின்னு சொல்லிட்டு பேரே எழுதியிருக்கும் ப்ளூ கலரில். ஸோ இந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 hour தாங்க. 1/2 hourல வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. போவோம். ஃபைனலாக ஒண்டர்லா வந்தாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் கேமே ஸ்டார்ட் ஆக போகுது. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மணி வந்து 7:30 ஆகுது. 7 மணிக்கு அங்கேருந்து பஸ் எடுத்தாங்க. இப்போ 7:30. யாருமே ரெப்ரஸ் ஆகலை. ரெப்ரஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பண்ணிட்டு பண்ணாங்க. வாங்க. டைம் வந்து 8 மணி ஆக போகுது. ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணுறது 10 or 11 நினைக்கிறேன். இங்கே ஒண்டர்லாவோட வெஹிக்கிள் இருக்குது. ஸோ கீழேருந்து மேலே நம்ம வந்து நடந்து வரணும். ஸ்டெப்ஸ் வழியாக வந்தோம்னா ஈஸி. ஸோ நம்ம நடந்து வந்தாச்சு. இப்போ மேலே வந்து ரெப்ரஸ் ஆகணும். ரெப்ரஸ் ஆகிட்டு டிஷர்ட் ஏதாவது குரூப் டிஷர்ட் வந்து வாங்கிட்டு இங்கே உள்ளே வந்ததுமே வெயிட்டிங் ஹால் பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு மேப் இருக்குது. ஸோ அந்த மேப்பில் வந்து எந்தெந்த லொக்கேஷனில் வந்து என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்ஸாக போட்டு வச்சுருக்காங்க. சைடில் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வெயிட்டிங் ஹாலு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து வந்தோம் அப்படின்னா வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட்லாம் இருக்குது. ஸோ ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ் தனியாக. இது வந்து ஒண்டர்லாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இருக்குது. பக்கத்துலேயும் கேண்டீன் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் கூட மார்னிங் வந்து இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து போய்க்கலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப தூரத்தில் வந்து லாங்லேருந்து வர்றவங்க வந்து இயர்லியாகவே வந்துடுவாங்க. ஸோ வந்துட்டாங்க அவங்களுக்கு வந்து ரெப்ரஸ் ஆகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அது வந்து சூப்பராகவே இருக்குது. இப்போ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்ததுனால அவங்க பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை. இந்த இடத்துல வந்து ஒரு போர்டு வச்சுருக்காங்க. இதில் வந்து QR கோடு மூலமாக நம்ம வந்து ஆன்லைன்லேயே வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஒண்டர்லாவோட மெயின் என்ட்ரன்ஸு. ஸோ வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே. அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ரொம்பவுமே சீக்கிரமாக வந்ததுனால எங்களுக்கு வந்து டைம் ரொம்ப இருந்தது. அதனால் கீழே போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் டிஷர்ட்லாம் எடுத்துகிட்டு ஸோ மேலே வந்து லைட்டாக வார்ம் அப் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து எல்லாமே ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த காமெடிலாம் இப்போ அடுத்தடுத்து வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து உள்ளே போயிட்டு விளாட்றத வந்து பாருங்கள். மேலே போயிட்டு சரி கிடையாது, லிஸ்ட்ல கிடையாது.
இன்னும் ஒண்ணே ஒண்ணு அண்ணன் மாதிரி கூட இப்போ மூணு வந்து ஒரு பயணத்தை எடுப்பாங்க பயணத்தை எடுக்க சாப்பாடு தெரியும் எல்லாரும் சாப்பாடு தெரியும் நம்ம கூட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே ஃபோட்டோக்குள்ளதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அங்கே வெளில வந்து நிறைய கடைகள் இருக்குது. இங்கே பாருங்கள் தேட்டர் ஷாப்லாம் வச்சுருக்காங்க. தேட்டர் ஷாப்பு, புக் ஷாப்பு எல்லாமே இருக்குங்க. ஒண்டர்லாக்கு உள்ளே வந்ததுமே நிறைய கடைகள்லாம் இருந்தது. ஸோ இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணியில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த மொபைல் கவரு, அப்புறம் அந்த கண்ணாடி அந்த இதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து லாக்கர் வந்து வாங்கணும் நம்ம. ஸோ அதுக்கு வந்து 350 வரும்னு நினைக்கிறேன். ரிட்டன் கொடுக்கும்போது வந்து 100 ருபீஸ் வந்து நம்மளுக்கு வந்து பே பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து லாக்கர் வாங்கியாச்சு. 2 லாக்கர் கிட்ட வாங்கியிருக்கோம். ஏன்னா பர்சன் வந்து அதிகனால 2 லாக்கர் வாங்கியிருக்கோம். நீங்கள் வந்து வந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லாக்கர் வாங்கணும். வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் போக முடியும். ஏன்னா அதில் தான் லக்கேஜ் எல்லாமே வைக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து 2 சைடு வந்து கேண்டீன் இருக்குது. ஸோ சாப்பாடு வந்து ஆஃப்டர்நூன் வந்து நம்ம வந்து இங்கேயே சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபுட்டு வந்து எதுவுமே உள்ள அலோடு கிடையாது. நிறைய வந்து காலேஜஸ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அதனால் செமையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நீங்கள் ஒண்டர்லா போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒண்டர்லா பார்க்குறீங்க அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து கீழே வந்து நம்ம வந்து லாக்கர் ரூமுக்கு போகணும். அதாவது ட்ரெஸ் சேஞ்சு எல்லாமே அங்கே தான் பண்ண போகிறோம். ஸோ லேடிஸுக்கு தனியாக, ஜென்ஸுக்கு தனித்தனியாக தான் இருக்குது. ஸோ லேடிஸ்க்கு வந்து மேலே போனோம். ஃபஸ்ட்டு இருக்கிறதே லேடிஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கீழே இறங்கி போகணும். ஸோ அந்த இடத்துல வந்து கீழே வந்து இறங்கி போனோம்னா ஜென்ஸுக்கு தனியாக இருக்கும். உள்ளே வந்ததுமே இந்த மாதிரி தான் லாக்கர் இருக்கும். சின்ன சின்ன பாக்ஸாக இருக்கும். நம்ம கையில் வந்து ஒரு வாட்ச் கொடுத்துருவாங்க. அது வந்து சென்சார் மூலமாக லாக்இன் வந்து அதை ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். எல்லோரும் லாக்கரில் வச்சதுக்கப்புறமே எல்லோரும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் ஓடுறாங்கன்னு தெரில. எதுக்கு இவ்வளோ தூரம் ஓடுறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு தான் ஓடுங்க. ஏதாவது டக்குன்னு கார் தான் ஓட்டுறாங்களா ஃபஸ்ட்டு? கார் ஓட்டினா ஈஸியாக தான் இருக்கும். கார் ஓட்டலை. இந்த சைடு தான் வந்திருக்கலாம்னா நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிட்டோம். இப்போ ஒண்டர்லா கேம் ஸ்டார்ட் ஆக போகுது. இது என்ன கேமு? ஏர் ரேஸ். கேன் யூ ஏர் ரேஸா? மேலே வந்து போகணுமா? எப்படி போகணும்? எப்படி போகணும்? திறக்கவே இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மொதல் ரைடுக்கு வந்து முதல் ரைடு திருநெல்வேலி ரைடு தான் இருக்கோம். சும்மா கம்மி தான். சோலி முடிஞ்சு ஃபஸ்ட் இடத்துல வாமிட் எடுக்க போகிறது நானாக தான் இருக்கும். சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும். நினைச்சாலும் வெளியே வர முடியாது. முதல்ல அடிக்கடா உண்மையே இருக்காது. கை காட்டுங்க. ஸ்டார்டிங்கு ஃபஸ்ட் ரைடு வந்து ஃப்ளைன் ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங் வந்து மெதுவாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இருந்தது. மேலே போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த சவுண்டு கேளுங்க எப்படி இருக்குன்னு.
வாய் வெளியே வெளியே வர மாதிரி இருக்கு. சரி இப்போ கஷ்டம் இருந்தா அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸிதான். அந்த கேம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட்லேயே இன்னொரு கேம் இருந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டோம் நாங்கள். ஸோ இந்த கேம் எப்படி இருக்குன்னு தெரில, உள்ளே போய் பார்ப்போம். அடுத்த ரைடு ஸ்மால் ரைடு தான் இது வந்து. நம்மளாம் அடுத்து வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த கேம் வந்து சின்ன பசங்க ஃபேமிலியோடு வந்தால் நம்ம வந்து இது வந்து விளாட்லாம். ஸோ எங்களுக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம், அப்புறம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேம் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ இருந்தாலும் வீடியோக்காக நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து அடுத்த கேம் போவோம். ஸோ இந்த ட்ரெயின் வந்து முடிக்கட்டும். அடுத்து நம்ம ஆடக்கூடிய கேம் வந்து மேவரிக்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இந்த கேமில். ஸோ பார்க்கவே பயங்கர த்ரில்லிங்காக இருக்குது. ஸோ பயங்கரமாக பல்ட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம டீமில் இப்போ மேலே ஏறிருக்கு, நான் போகலை, எனக்கு பார்க்கவே பயமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி வந்து இதுக்கு முன்னாடி ஏறினவங்க வந்து நிறைய பேர் வாமிட் எடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக அள்ளு விட்டுருந்துச்சு. ஸோ இருந்தாலும் என்ஜாய் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அது இல்லாண்டா அதுக்கப்புறம் இது பாருங்க வேறு லெவலில் இருக்கு. அடுத்த ரைடு போகிறோம். இந்த சைடா இது பாருங்க, ஐ லவ் வண்டர்லாம். அடுத்து இந்த ரைடு இருக்கா? ஆள் இருக்கா? ஆள் இல்லையா? இன்னும் ஸ்டார்ட் ஆகலையா? அது மேலே ஏற்றி இறக்கணும்ண்ணா. அதை விட இது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் மேலே போகும்போது தான் தெரியும். அள்ளி பையன் தன்னாக்கல காலத்துக்கு அவனை பார்த்தீங்களா? அப்படியே இறங்கி போயிருக்கான் பாவம். ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க. மட்டும் யாரும் ஏறலையா? வேண்டாம் எப்படி நல்லா இருக்கா? ரிட்டன் வரும் பாருங்க. மேலே போகுது. எங்கே போனாங்கன்னு தெரியலையே. மிஸ் பண்ணிட்டேன் நினைக்கிறேன்.
அடுத்து வந்து விளாட வந்த கேம் வந்து என்ன கேம்னா விஆர் கேமுங்க. ஸோ விஆர் மாட்டிக்கிட்டு வந்து நம்ம வந்து ட்ரெயினில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த விஷுவல் எல்லாம் பார்க்கவே வேறு லெவலாக இருந்துச்சு. ஸோ அது வந்து வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அது உள்ளே தான் தெரியும், வெளியில் எடுத்தாலும் ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் ரியலிஸ்டிக்காக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சு அப்படின்னா மான், பாண்டா, அப்புறம் வந்து ட்ராகன், ஸோ இந்த இதெல்லாம் இருந்துச்சு. செம த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி போனாங்க அப்படின்னா செம என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த கேம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்னதாக ஒரு கேம் இருந்துச்சு. ஸோ இது பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து கார் ரேஸ் ஆட போகிறோம். இங்கே வரும் யானை இருக்குது உள்ள. ஸோ கார் ரேஸ் ஆட போகிறோம். செம இது பயங்கரமாக இருந்துச்சு. பாதியில் நான் ஏறல, பயங்கரமாக இருந்துச்சுனால இங்கே பாருங்க விளாண்டு முடியாமல் வாமிட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிறங்கி தான் இருந்துருக்காங்க. இந்த இது மேலே போயிட்டு சென்டரில் போய் அப்படியே தலையில் நிற்குங்க, வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த இது ஒர்க் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இது நல்லா இருக்கும், இது தலையில் நிற்கும், எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த ஒண்டர்லாவில் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டுனா அது வந்து கார் ரேஸாக தான் இருக்கும். ஸோ வந்து எலக்ட்ரிக் கார் வந்து செமையாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ நாங்கள் போகும்போது செம கூட்டம் இருந்துச்சு, ஏன்னா காலையிலே வரும்போது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு தனியாக, லேடிஸ் தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து லேடிஸ் யாரும் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரி பண்ணிக்கிட வேண்டாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபேமிலியோடு இருந்தாலும் சரி, செமையாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரோட்டில் தான் கார் ஓட்டும் போது ஆக்சிடெண்ட் பண்ணுவாங்க, டிராஃபிக் ஆகுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. வேறு லெவல் ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இது பாருங்கள், மணிக்கூண்டு மாதிரி இருக்குல்ல. கார் ரேஸ் விளாட போனோம். அங்கே வந்து கூட்டமாக இருந்துச்சு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு விளாட போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. பாருங்க நிப்பாட்டிட்டாங்க ஃபுல்லாக ஹைட்டில். அடுத்து வந்து நம்ம வந்து வாட்டர் ரைடு போக போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வாட்டர் ரைடு தான் நம்ம வந்து ஃபைனலாக பண்ண போகிறோம். ஸோ இந்த ரைடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது இந்த கேம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே ஸ்விம்மிங் ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ரோப்பை வந்து பிடிச்சி ஒவ்வொரு டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளும் அடுத்து வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்து போயிட்டுருக்கு. ஸோ நிறையவே வந்து வாட்டர் ரைடு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஐயோ நம்ம கூட கலர் எல்லாம். ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா, என்னோடய கையில் வந்து கோப்ரோ வந்து பேண்டு மாதிரி மாட்டியிருக்கேன். ஸோ அதில் தான் நான் வீடியோ எடுக்க போகிறேன். ஸோ மொபைல் வந்து எடுக்க போகிறதில்ல. இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்தது ஃபுல்லாகவே வந்து கோப்ரோவில் எடுத்தது தான். ஸோ நம்ம ரீசெண்டாக கோப்ரோ வாங்கியிருந்தோம். ஸோ அதோட ஃபுட்டேஜ் தான். ஸோ வீடியோவே குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள், செமையாக இருக்கும், விஷுவலெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வாங்க நம்ம போவா. வரேன், வாங்க போ.
வேற லெவல் வேற லெவல். நீ குளிச்சுட்டாங்க, நீ குளிக்கவே இல்லை. இதான் நல்லா இருக்குடா, ஜெவலவே கிடந்துக்கலாம். ரோப்பு கொடுங்க. அடுத்த டாஸ்க் அடுத்த டாஸ்க் அடுத்த டாஸ்க் அடுத்த டாஸ்க் வாரம் வாரம் அடுத்த டாஸ்க் அடுத்த டாஸ்க் பார்த்தா பார்த்தா மெதுவா மெதுவா. Oh my god. ஐயோ இப்ப எப்படி பிடிச்சிட்டு போவேன்? ஏன் கை கொடுங்கயா? ஐயா ஓட்டு ஓட்டு முன்னாடி ஓட்டு. ஐயா போங்க. போங்க முன்னாடி போங்க. இருக்கட்ட கிடையாது யாரா கயிறு கயிறு போட்டோம் 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 நானா போக மாட்டேங்க. போங்க போங்க போட்டோம். தலையில தலையில റൈഡ് തന്നെ എന്തായി പോണിക്ക് வேற லெவல் வேற லெவல். மெதுவா மெதுவா. வாங்க வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. எட்டு மணி மதன் கண்ணாடியை காட்டாமே வந்துட்டாரு. இன்னொரு டைமா அவ்வளோதானா? வாரம் வாரம் இந்த வாரம் வாரம் வாரம். போட்டும் போட்டும். அயலேசா அயலேசா அயலேசா. பிடிங்க பிடிங்க இதை பிடிங்க. கவான் கவான் கவான். அப்படியே போ. ஓட்டோ ஓட்டோ. போங்க போங்க போங்க. My God!
நான் தான் தலை கிடையாம இருக்கேன், நான் தான் வெற்றி அப்பனா. அவ்வளோதாங்க, அடுத்த ரைடில் பார்ப்போம். வேற லெவல். ஐயா வெளியே எப்படி பார்க்கிங் வந்தாச்சு. அல்டிமேட் வேற லெவல் கேமுங்க. அந்த கேமு செமையாக இருந்துச்சு. ஏன்னா வாங்க ஃபுல்லாக அந்த சைடு ஃபுல்லாக ஒர்க் நடக்கு. இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஒர்க் நடக்கு. பாதி வேலை எல்லாரும் நிறைய வாட்டர் ரைடுகளெல்லாம் வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சுங்க. 7 நிமிஷம் தொடர்ந்து எடுத்துருக்கு. அடுத்த ரைடில் பார்ப்போம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு அடுத்த உள்ள வீடியோ வந்து அடுத்து வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். பை பாய்.